ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு ஜூஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஆரஞ்சு எடுத்துக்கங்க. கமலா ஆரஞ்சு தான் நான் எடுத்துக்கிறேன். 3லேருந்து ஒரு 4 ஆரஞ்சு, அதாவது 1 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ் வர்ற மாதிரில எடுத்துக்கங்க. சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான ரெசிபி. சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கங்க. துளசி விதை 1/4 கப் ஊற்றி ஊற வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் ஊற வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஜூஸர் எடுத்துக்கங்க. இது மேனுவல் ஜூஸர் தான், ஹெல்த்தியானது தான். ஜூஸ் எடுத்துக்கங்க. இல்லை வேறு விதமாக கூட மிஷின் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஜூஸ் எடுத்துக்கிடலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா விதையெல்லாம் இருக்காது. விதை தனியாக வர்றதுனால கசப்பு தன்மை இருக்காது. நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸே எடுத்துக்கோங்க. அழுங்கின பழம்லாம் சேர்க்காதீங்க, இதோடைய ஃப்ளேவர் மாறிடும். இதுவும் ஒரு சூப்பரான ட்ரிங்க். நீங்கள் கெஸ்ட்டுக்கெலாம் இது சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியானது. பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. பாதாம் பிசின் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இது நைட்டே ஊற வச்சுருங்க. குறைஞ்சது 4லேருந்து 6 மணி நேரமாவது ஆகும் ஊறுறதுக்கு. பாருங்கள், ஊறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்குங்க ஸ்பூனை வச்சு. ஏன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சர்பத் விதை பாருங்கள் ஊறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. பாதாம் பிசின் சேர்த்துக்குங்க. சர்பத் விதை சேர்த்துக்குங்க. புதினா சேர்த்துக்குங்க. ஒரு 5லேருந்து 10 இலை சேர்த்துக்குங்க. நல்லா பிச்சு போட்டுக்குங்க. சின்ன சின்ன கிள்ளி போடுங்க. ஆரஞ்சு ஜூஸ் 1 1/2 கப் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.